மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேயர்களே, இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள்ன்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 48. இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அண்ணா வணக்கம். உங்க பேரு? வடிவேல். வடிவேல் அண்ணா ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை நமக்காக சொல்ல போறாரு. சொல்லுங்க. விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். சூப்பர் சூப்பர், பயங்கரமா இருக்கீங்க. தோசரம். உங்க பேருமா? என் பேர் சிசேலியா. சிசிலியா அம்மா. அப்பா பயங்கர பாடகர்களுடைய பாதுகாவல் தெரிஞ்சுங்க. சொல்லுங்க. இன்றைக்கான இறைவார்த்தை நீங்க சொல்ல போறீங்க. ஆமா, நம்ம தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக இருங்கள். வா சூப்பர். என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர்களா. அப்போ தந்தை நிறைய நம்ம கொடுக்கிறாரு. அப்ப பிறர் இடத்துல நாம எப்படி இருக்கணும்? நம்மளும் அதே போலதான் இருக்கணும். அதே போலதான். சூப்பர், அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. வணக்கம். உங்க பேருமா? என் பேரு அந்தோணி அம்மா. அந்தோணி அம்மா ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறாங்க. சொல்லுங்க. கடவுள் நம்மளுக்கு நிறைவா கொடுக்கறது போல மற்றவங்களுக்கு நம்ம நிறைவா செய்யணும். சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு ஒரு ஆசை, அதனால எங்களுக்கும் ரொம்ப பெருமை. மாதா சேனல்ல நான் உங்ககிட்ட பாத்துட்டே இருப்பேன். அது நல்லா இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. ஆரோக்கிய மேரி அம்மா இன்றைக்கான இறைவார்த்தையை பாட்ட பாட போறீங்க. அப்படிதானம்மா? சூப்பரா பாட போறாங்க நமக்காக. பாடுங்க. விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். ரொம்ப அழகா சூப்பரா பாடுறீங்கம்மா. பயங்கரமா பாடுறீங்க. ஃபயர்ல இருக்கிறீங்களா? இப்போ வேலைக்கு போறேன்னா நான் ஹாஸ்டல்ல லேடிஸ் ஹாஸ்டல்ல வாடனா இருக்கேன். அப்படிங்களா? சூப்பர்மா, ரொம்ப அழகா பாடுறீங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றி. அம்மா வணக்கம்மா. உங்க பேருமா? ஞானம்மாள். ஞானம்மால அம்மா இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா உங்களுக்காக சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளதா இருங்கள். வா சூப்பர்மா, தேங்க்யூமா. விண்ணக தந்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைவுள்ளவரா இருந்திருக்காரு? அவர் எதை கேட்டாலும் தருகிறவரு. நான் கேட்டு எல்லாம் தந்திருக்காரு. என் பையன்லாம் பிரிஞ்சிருந்தான், அதெல்லாம் ஒண்ணு சேர்த்தாரு. வா சூப்பர்மா, அப்ப ரொம்ப நிறைவுள்ளவரா. ரொம்ப திருப்தி. ரொம்ப நன்றிமா, அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. அப்பா வணக்கம். வணக்கம். பேருப்பா? என் பேர் ஜோசப் அந்தோணிராஜ். ஜோசப் அந்தோணிராஜ். அப்பா இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாரு. சொல்லுங்கப்பா. உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். சூப்பர், அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. ஆர்மில இருக்கிறீங்களா? ரொம்ப அட்டென்ஷன்ல நின்று என்சிசில இருந்தீங்களா? சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ணா வணக்கம். பேருண்ணா? ஸ்டீஃபன் ராஜ் அண்ணா இன்றைக்கான இறைவார்த்தை நமக்காக ரொம்ப அழகா சொல்ல போறாரு. சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடித்தமான இறைவார்த்தை கூட அது. எனக்கு இன்னைக்கு இந்த இறைவார்த்தை கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, சொல்லுங்க. அதாவது விண்ணக தந்தை உங்கள் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் குழந்தைகளுக்கு அனைவருக்கும் உங்கள் நிறைவா எந்த அளவுக்கு நிறைவா செய்யணுமோ அதை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா. அதே போல அவரை ஃபாலோ பண்ணி நம்மளும் அதை நிறைவா நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நம்மளை சார்ந்த குழந்தைங்களுக்கும் நம்ம செய்யணும். சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகா இறைவார்த்தையை உங்களுடைய ஸ்டைல்ல மக்களுக்கு புரியும்படியா சொல்லியிருக்கிறீங்க. அதோட என்னோட இன்னைக்கு இது அந்தோனியார் ஆலயத்துல இருந்து இதை நான் பதிவு பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய அன்பர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.